அதிகாரம் 16. அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தார்கள். பின்பு கடவுளின் திருமுன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார்கள். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் தாவீது செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் அவர் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரேலராகிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சைப்பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் திருப்பணி புரியவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் எயியேல் செமிராமோத்து எகியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஒபதேதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டலம் ஆகிய கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா யாகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இறைபுகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் தாவீது அன்று முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் அனைத்துலகிற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அவர் அதை உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அதுவே உங்களுக்குரிய பங்காகவும் உரிமை சொத்தாகவும் இருக்கும் என்றார் அவர். அவர்கள் அப்போது மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராயிருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்நியராயிருந்தார்கள். ஒரு நாட்டினின்று அவர்கள் மற்றொரு நாட்டிற்கும் ஓர் அரசினின்று மற்றொன்றிற்கும் அலைந்து திரிந்தார்கள். அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு அரசர்களை அவர் கண்டித்தார். நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தாம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படையல்களுடன் அவர் திருமுன் வாருங்கள், தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிறவினத்தாருக்கு அறிவிப்பீராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழப்பெறுவாராக எனச் சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினர். எருசலேமிலும் கிபயோனிலும் வழிபாடு. பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவருடைய உறவின் முறையாரையும் தாவீது பணித்தார். ஒபேதேதோமும் அவருடைய உறவின் முறையாளர்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நியமித்தார். எதுத்தூனின் மகனான ஒபேதேதோமும் கோசாவும் வாயிற்காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவருடைய உறவின் முறை குருக்களும் கிபயோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலி பீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். அவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு தாவீது கட்டளையிட்டார். அவர்களோடு ஏமான், எதுத்தூன் ஆகியோரை எக்காலங்களையும் கைத்தாளங்களையும் இறை பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூனின் புதல்வரை வாயிற்காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தத்தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார்.